வணக்கம் மக்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எல்லாருக்கும் இல்லை, கார் வச்சுருக்கவங்க தான், அதுலேயும் ஒன் போர்டு கார் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான். அப்படி என்ன மகிழ்ச்சியான செய்தின்னு கேட்குறீங்களா? வேறு என்ன, ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் விவரம் தான் அது. ஆமாங்க, ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் நீங்கள் வெகு நாளாக காத்துக்கிட்டு இருந்த நாள் ஆகஸ்ட் 15, 2025 முதல் அமலுக்கு வரும் என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிவித்துள்ளது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸை அறிமுகப்படுத்தியுள்ளது. ரூபாய் 3000 விலையில் வழங்கப்படும் இந்த அனுமதி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய மோட்டார் பாதை சுங்கச்சாவடிகளில் 200 முறை அல்லது 1 வருடம் பயணங்கள் செல்லும்படி வழங்குகிறது. பல சுங்கச்சாவடிகளை கடப்பவர்கள் வருடாந்திர பாஸ் மூலம் வழக்கமான பயணிகளுக்கு குறிப்பிடத்தக்க சேமிப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸ் இதுவாகும். அடிக்கடி பயணிப்பவர்கள் தாங்கள் பாஸை சரியான நேரத்தில் செயல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். ஏனெனில் புதிய பாஸ் அறிமுகப்படுத்துவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே உள்ளது. நெடுஞ்சாலை தொடங்குவதற்கு முன் செயல்படுத்தல், கவரேஜ் ஆகும் தன்மை மற்றும் தகுதி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து விவரமும் என்னவென்று பார்ப்போம். ஃபாஸ்டாகில் வருடாந்திர பாஸ் எடுப்பவர்கள் என்ன பயன்? அதாவது 200 முறை அல்லது 1 வருட காலம் என்று நியமிக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை இது யாருக்கு பொருந்தும் என்று கூறியுள்ளது. அதாவது தனியார் பிரைவேட் கார், ஜீப், வேன் இந்த பாஸ் பொருந்தும். இந்த பாஸை ராஜ்மார்க் யாத்ரா என்னும் மொபைல் ஆப் அல்லது NHAI வலைதளத்தில் மட்டுமே செயல்படுத்த முடியும். வாகனத்தின் தகுதி பிரைவேட்டாக இருக்கிறதா என்று சரிபார்க்கப்படும். வெற்றிகரமான சரிபார்ப்புக்கு பிறகுதான் உள் செல்லும். பின் வருடாந்திர பாஸ் செயல்படுத்தப்படும். அடிப்படை ஆண்டிற்கான 3000 ரூபாய் செலுத்த வேண்டும். கட்டணம் உறுதி செய்யப்பட்டவுடன் வருடாந்திர பாஸ் வழக்கமாக பதிவு செய்யப்பட்ட ஃபாஸ்டாகில் 2 மணி நேரத்திற்குள் செயல்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, வருடாந்திர பாஸின் கீழ் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவுச்சாலை கட்டண மையங்களில் மட்டுமே செல்லுபடியாகும். மாநில அரசுகள் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளால் நிர்வகிக்கப்படும். இதில் மாநில நெடுஞ்சாலைகள் போன்றவற்றில் உள்ள கட்டண மையங்களில் பார்க்கிங் போன்றவற்றில் ஃபாஸ்டாக் வழக்கமான ஃபாஸ்டாகாக செயல்படும். நீங்கள் பாஸை ரீசார்ஜ் செய்த நாள் முதல் 1 வருடம் அல்லது 200 பரிவர்த்தனைகள் எது முதலில் வருகிறதோ அதற்கேற்ப முடிவு பெறும். இதில் எது முதல் முடிவு பெறுகிறதோ மீண்டும் அது தானாகவே வழக்கமான ஃபாஸ்டாகுக்கு மாறிவிடும். முடிவு பெற்றவுடன் மீண்டும் ஃபாஸ்டாகை வருடாந்திர பாஸுக்கு ரீசார்ஜ் செய்யவும். தனியார் வாகனங்கள் தவிர்த்து வேறு வணிக வாகனத்தில் பயன்படுத்தினால் அறிவிப்பு இல்லாமல் உடனடியாக செயலிழக்க செய்யப்படும். புள்ளி அடிப்படையிலான கட்டண மையங்களுக்கு ஒவ்வொரு கடப்பும் ஒரு பயணமாக கணக்கிடப்படும். ஒரு சுற்றுப்பயணம் 2 பயணங்களாக கணக்கிடப்படும். மூடிய கட்டண மையங்களுக்கு ஒரு ஜோடி நுழைவு மற்றும் வெளியேறும் வழி ஒரு பயணமாக கணக்கிடப்படும். மக்களே, அவ்வளோதான். ஃபாஸ்டாக் வந்துருச்சுன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாக எங்கே வேணாலும் சுற்றலாம். பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.